ஒரு யூசர் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு சேஞ்ச் பாஸ்வேர்ட் பேஜ் இருக்கணும். அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். போன வீடியோலேயே நம்ம ஒரு யூசர் கண்ட்ரோலர் வச்சு தான் எல்லா வேலையும் பார்த்துருப்போம். இந்த யூசர் கண்ட்ரோலரில் லாகினுக்கும் ரெஜிஸ்டருக்கும் இது வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு. இப்போ நம்ம சேஞ்ச் பாஸ்வேர்டுக்காக புது ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம பண்ண போகிறது ஒரே ஒரு வியூவை லோட் பண்ண போகிறோம். அதுதான் சேஞ்ச் பாஸ்வேர்ட் ஃபார்மோட வியூ. திஸ் லோட் வியூ, அதுக்குள்ளே சேஞ்ச் அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்ட் அண்டர்ஸ்கோர் ஃபார்ம்ன்ற ஒரு வியூ. இப்போ இதை நம்ம வியூஸ் ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணணும். அதனால் வியூஸ் ஃபோல்டரில் போய் ஒரு புது ஃபைல், அதுதான் சேஞ்ச் அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்ட் அண்டர்ஸ்கோர் ஃபார்ம்.php. இப்போ இதுக்குள்ளே ஏற்கனவே ரிஜிஸ்டருக்கும் லாகினுக்கும் பயன்படுத்தின மாதிரி ஒரு சிம்பிளான HTML டெம்ப்ளேட். இதில் இருக்கிறது ஓல்டு பாஸ்வேர்ட், நியூ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்ற 3 ஃபீல்டை கொண்ட ஒரு ஃபார்ம். இந்த 3 ஃபீல்டுக்கான நேமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓல்டு அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்ட், நியூ அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்ட் மற்றும் கன்ஃபார்ம் அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்ட். இப்போ இதுக்கு நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ண வேண்டிய URL ஒன்று கொடுக்கணும். அதை ஆக்ஷன் ஆக்டிவேட்டில் கொடுக்குறோம். அதுக்கு பேஸ் URL நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதுக்குள்ளே இந்த யூசர்ன்ற கண்ட்ரோலருக்குள்ளே ஒரு புது ஃபங்க்ஷன் ஒன்று உருவாக்கணும். அதுதான் அப்டேட் அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்ட். இப்போ இந்த மெத்தட்குள்ளே தான் நம்ம ஃபார்மோட டேட்டா அனுப்ப போகிறதால URL கண்ட்ரோலருக்கு அப்புறம் இந்த மெத்தடில் தான் நம்ம அனுப்ப போகிறோன்றதை பேஸ் URLக்குள்ளே கொடுத்துட்றோம். இப்போ நம்மளுடைய வேலை இந்த வியூவில் ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இந்த கண்ட்ரோலரில் இருக்க இந்த மெத்தட்குள்ளே நம்ம அனுப்ப போகிறோம். இதுக்கு நம்ம வேலிடேஷன் பயன்படுத்துறதால வேலிடேஷன் எரர் ஷோ பண்ணுறதுக்கான விஷயத்தையும் நம்ம பண்ணியாச்சு. இப்போ சேஞ்ச் பாஸ்வேர்ட் மெத்தடை கால் பண்ண உடனே நம்மளுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்ட் ஃபார்முக்கான வியூ லோட் ஆகிடும். வியூ இப்படி தான் இருக்கும். இதில் இந்த 3 ஃபீல்டையும் நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிட்ட பிறகு சப்மிட் பட்டனை கொடுத்த உடனே நம்மளுக்கு நம்ம ஃபார்முக்கு கொடுத்துருக்கிற இந்த URLக்கு இப்போ சப்மிட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, லாகின் பண்ணியிருக்க ஒரு யூஸருக்கு மட்டும்தான் இந்த சேஞ்ச் பாஸ்வேர்ட் பேஜ் தெரியணும், எல்லாருக்குமே தெரியக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு கண்டிஷனை கண்ட்ரோலருக்குள்ளே எழுத வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் நம்ம இப்போது இந்த வியூவை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி லாகின் ஃபங்க்ஷனில் பயன்படுத்தியிருக்க செஷனில் ஐடின்ற ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். இல்லை அதே கண்டிஷனை இங்கேயும் நம்ம பயன்படுத்தி செஷன் ஐடின்றது இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த வியூவை லோட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை கொடுக்குறோம். இப்போது செஷன் ஐடி இருந்தால் தான் இந்த வியூ லோட் ஆகும். அப்படி இல்லைன்னா லாகின் பேஜுக்கே திரும்ப ரீடைரக்ட் ஆகணும்னு நம்ம எல்ஸ் பார்ட்டில் ஒரு ரீடைரக்டுக்கான ஃபங்க்ஷனை கொடுக்குறோம். ரீடைரக்ட் மெத்தட்குள்ளே யூசர் கண்ட்ரோலரில் லாகின்ன்ற மெத்தடுக்கு இங்கே ரீடைரக்ட் பண்ணுறோம். அப்போ லாகின் பேஜுக்கே திரும்ப லோட் ஆகிடும். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், லாகின் ஃபார்மும் வந்துடும். ஏன்னா இன்னும் நான் லாகின் பண்ணலை. நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண ஒரு யூசர் டேட்டாவை வச்சு இப்போது லாகின் பண்ணுறேன். நான் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த ஹோம் வியூக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நான் சேஞ்ச் பாஸ்வேர்ட் பேஜுக்கு போகணும். அதனால் URL அதை கொடுக்குறேன். பேஜ் வந்துருச்சு. இப்போ எனக்கு ரீடைரக்ஷன் நடக்கலை, ஏன்னா நான் லாகின் பண்ண உடனே என் செஷன் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அந்த பேஜுக்கான லிங்கை நம்ம இந்த லாகவுட் லிங்குக்கு முன்னாடி கொடுக்கலாம் இந்த ஹோம் வியூவில். இதுக்காக நம்ம ஹோம் வியூவுக்கு போகிறோம். அதில் இந்த லாகவுட் லிங்குக்கு முன்னாடி சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த சேஞ்ச் பாஸ்வேர்ட் பேஜுக்கான URL கொடுக்குறோம். சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு லிங்கோட பேரை வச்சுக்கிறோம். 2 லிங்க்குக்கும் நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ண உடனே இந்த லிங்க் வந்துருச்சு. லாகின் பண்ண உடனே நம்ம இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கலாம். இப்போ அடுத்த வேலை என்னென்னா, நம்மளுடைய இந்த 3 ஃபீல்டையும் ஃபில் பண்ண பிறகு சப்மிட் பட்டன் கொடுத்த உடனே பாஸ்வேர்டு அப்டேட் ஆகணும். அதுக்கு நம்ம அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோலரில் இந்த மெத்தடில் அனுப்பணும், அப்டேட் பாஸ்வேர்டுன்ற இந்த மெத்தடுக்கு. இப்போ இந்த மெத்தடுக்கான கண்ட்ரோலர் வேலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் யூசர் கண்ட்ரோலரில் போய் அப்டேட் அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்டுன்ற இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம இந்த 3 ஃபீல்டையும் நம்ம வேலிடேட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஃபார்ம் வேலிடேஷனை இதுக்கு முன்னாடி டியூட்டோரியலெல்லாம் படிச்சிருக்கோம், கற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால் அங்கே எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் இந்த 3 ஃபீல்டுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபார்ம் வேலிடேஷனை லைப்ரரியை நம்ம கன்ஸ்ட்ரக்டில் லோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார்ம் வேலிடேஷனை அப்ளை பண்ணாலே போதும். அதனால் திஸ் ஃபார்ம் அண்டர்ஸ்கோர் வேலிடேஷன், அதுக்குள்ளே செட் ரூல்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட். இந்த மெத்தட் கூட தான் நம்ம ஒரு சில ரூல்ஸ் போட போகிறோம். அதுவும் எந்த ஃபீல்டுக்குன்றதை முதல்ல நம்ம சொல்லணும். இப்போ நம்ம ஃபார்மில் போய் பார்த்தோன்னா நம்ம முதல்ல வாங்குகிற ஃபீல்டே இந்த ஓல்டு பாஸ்வேர்ட் ஃபீல்டு தான். அதனால் முதல்ல இந்த ஓல்டு அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்டுன்ற இந்த நேமில் வர்ற அந்த போஸ்ட் வேல்யூவை வேலிடேட் பண்ணுறோம். லேபிள் என்னென்னா அதே ஓல்டு பாஸ்வேர்டு அப்படின்ற லேபிளை 2வது பேராமீட்டரை நம்ம கொடுத்துக்கிறோம். 3வது பேராமீட்டர் என்ன ரூல். இதே மாதிரி மீதி இருக்கிற நியூ பாஸ்வேர்டு மற்றும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்ற ஃபீல்டை வேலிடேட் பண்ணிக்கிறோம்.
இப்போ இந்த 3 ஃபீல்டுக்கும் ரெக்வயர்டு வேலிடேஷன் போட்டாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த டேட்டாஸ் நம்மளுக்கு வந்தாகணும். இந்த ஃபார்ம் வேலிடேஷனை இப்போ நம்ம ரன் பண்ணி ஆகணும் அடுத்து. அதனால் அதை எப்படி ரன் பண்ணணுன்றதை போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஃபார்ம் வேலிடேஷன் ரன் ஆகி ஃபால்ஸ்ன்னு வந்துச்சுன்னா ஃபார்மில் ஏதோ தப்பாக டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் திரும்பவும் அந்த சேஞ்ச் பாஸ்வேர்ட் ஃபார்மையே லோட் பண்ணுறோம். அப்படி ஒரு வேளை எந்த எரரும் வரலை அப்படின்னா எல்ஸ் பார்ட்குள்ளே அது வந்துடும். எல்ஸ் பார்ட்குள்ளே வந்தாலே நம்ம பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணுறதுக்கான அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஓல்டு, நியூ மற்றும் கன்ஃபார்ம்ன்ற 3 பாஸ்வேர்ட் வேல்யூஸும் தேவைப்படுது. அதனால் 3 வேல்யூஸையும் 3 வேரியபிளில் நம்ம போஸ்ட்டிலேருந்து வாங்கிக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 3 வேல்யூஸும் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அதில் இந்த ஓல்டு பாஸ்வேர்டு மற்றும் நியூ பாஸ்வேர்டை கம்பேர் பண்ணி ரெண்டுமே ஒரே பாஸ்வேர்டாக இல்லை அப்படின்றத இங்கே ஒரு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம். அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஸ்ட்ரிங் கம்பேர் அப்படின்ற ஒரு பிஹெச்பி ஃபங்க்ஷன் இருக்குது. அதுதான் strcmp அப்படின்ற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே முதல்ல கொடுக்குற ஸ்ட்ரிங் ரெண்டாவது கொடுக்குற ஸ்ட்ரிங்கை ரெண்டுமே கம்பேர் பண்ணணும். முதல் ஸ்ட்ரிங் ரெண்டாவது ஸ்ட்ரிங்கும் ஒரே மாதிரி இருக்குன்னா இந்த இஃப்குள்ளே நம்மளுடைய கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நம்ம மெசேஜ்ன்ற ஒரு வேரியபிளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணிக்கிறோம். இது ஒரு எரர் மெசேஜ் தான். இதை நம்ம வியூவில் ஷோ பண்ண போகிறோம். அங்கே நம்ம கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, நியூ பாஸ்வேர்ட் ஷுட் பி a different பாஸ்வேர்ட். ஓல்டு பாஸ்வேர்டும் நியூ பாஸ்வேர்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் இதுக்கான அர்த்தம். ஏன்னா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதே புது பாஸ்வேர்டுக்காக தான். அப்படி 2 பாஸ்வேர்டும் ஒரே மாதிரி இல்லைன்னா பாஸ்வேர்டு சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வரணும். எல்ஸ் பார்ட்டில் நம்ம யூசர் மாடலை பயன்படுத்த போகிறோம். திஸ் user_model. அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் என்னென்னா சேஞ்ச் யூசர் பாஸ்வேர்ட். இதுக்குள்ளே நம்ம ஒரு பேராமீட்டர் அனுப்ப போகிறோம். அதுதான் மேலே நம்ம வாங்கின நியூ பாஸ்வேர்டுன்ற இந்த வேரியபிள். அதுக்கும் முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு யூசரோட செஷன் ஐடியை வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் இந்த செஷனில் இருக்கிற யூசரோட ஐடியை நம்ம திஸ் யூசர் டேட்டா ஐடி அப்படின்னு கொடுத்து ஒரு ஐடி வேரியபிளில் வாங்கிக்கிறோம். அதை நம்ம முதல்ல இந்த சேஞ்ச் யூசர் பாஸ்வேர்டில் முதல் பேராமீட்டராக கொடுக்குறோம். ரெண்டாவது பேராமீட்டராக தான் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த வேரியபிளை கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல யூசருக்கு ஒரு மெசேஜை நம்ம அனுப்பணும். அதை மெசேஜ் வேரியபிள்குள்ளே நம்ம ஸ்ட்ரிங்காக வாங்கிக்கிறோம். அதில் பாஸ்வேர்ட் சேஞ்ச்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜை நம்ம இங்கே மெசேஜுக்குள்ளே வச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலையை சரியாக செய்யாமல் விட்டுடும். அதுதான் இந்த ஸ்ட்ரிங் கம்பேர் அப்படின்ற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் பற்றி நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லலை. அதை பற்றி இப்போ பார்ப்போம். இதில் ஒரு 2 ஸ்ட்ரிங்ஸோட கம்பேரிசன் எப்படி நடக்குதுன்னா, முதல் ஸ்ட்ரிங்கை ரெண்டாவது ஸ்ட்ரிங்கோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ முதல் ஸ்ட்ரிங் ரெண்டாவது ஸ்ட்ரிங்கை விட எண்ணிக்கையில் கம்மியாக இருக்குன்னா எத்தனை எண்ணிக்கையில் கம்மியாக இருக்குன்றத நெகட்டிவ் இன்டீஜரில் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை முதல் ஸ்ட்ரிங் ரெண்டாவது ஸ்ட்ரிங்கை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருந்துச்சுன்னா எத்தனை எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குன்றத பாசிட்டிவ் இன்டீஜரில் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு நெகட்டிவும் வராது, பாசிட்டிவும் வராது, 0 தான் வரும். இப்போ இந்த 0ன்ற விஷயத்தை வச்சு தான் 2 ஸ்ட்ரிங்குமே ஒரே ஸ்ட்ரிங்குன்றதை நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்மளுடைய கண்டிஷன் படி இங்கே 0 வரக்கூடாதுன்றதால நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கிறோம். இந்த வேலை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்த பிறகு திரும்பவும் நம்மளுடைய சேஞ்ச் பாஸ்வேர்ட் ஃபார்ம்ன்ற வியூவை லோட் பண்ணுறோம். அடுத்து மேலே கொடுத்துருக்க இஃப் கண்டிஷன் படி மெசேஜுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கிடச்சிரும். அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம வியூவுக்கு பாஸ் பண்ணணும். இதனால் ரெண்டாவது பேராமீட்டராக நம்ம ஒரு அரேவை கொடுக்குறோம். அந்த அரேக்குள்ளே நம்ம மெசேஜின்ற இண்டெக்ஸை வச்சுக்கிறோம். அதுக்கு வேல்யூவாக மெசேஜ் வேரியபிளை கொடுக்க போகிறோம். இதனால் மெசேஜின்ற வேரியபிள் அந்த வியூவில் போய் சேரும். இப்போ நம்ம வியூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த confirm_password பாஸ்வேர்டுன்ற வேரியபிளை நம்ம பயன்படுத்தவே இல்லை. இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை வர வச்சதுக்கு காரணமே நியூ பாஸ்வேர்டோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு. இதுக்கு நம்ம கீழே இந்த ஓல்டு அண்ட் நியூ பாஸ்வேர்டை செக் பண்ண மாதிரி ஸ்ட்ரிங் கம்பேரிசன் போடலாம். ஆனால் கோடிங்நெட்டர் இதுக்குன்னே ஒரு ஃபார்ம் வேலிடேஷன் ரூலை வச்சுருக்கு. அதை தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். கன்ஃபார்ம் வேலிடேஷனுக்காக போட்ட அந்த ரூல்ஸில் நீங்கள் ரெக்வயர்டுக்கு அடுத்த ரூலாக போட வேண்டியது மேட்சஸ்ன்ற ரூல். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். அதுதான் நீங்கள் எந்த பாஸ்வேர்டோட மேட்ச் பண்ண போகிறீங்கன்றது. நியூ பாஸ்வேர்டு தான் நம்ம இப்போ மேட்ச் பண்ண போகிறது. அதனால் அதுக்குள்ளே நியூ பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறோம். இப்போது கீழே அமைச்சிருக்க இந்த மெசேஜ்ன்ற வேரியபிளை நம்ம வியூவில் பயன்படுத்தணும். அதுக்காக பிஹெச்பியோட சின்டாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு இஃப் கண்டிஷனை போட போகிறோம். இந்த இஃப்பில் வேரியபிள் ஒன்று செட் ஆகிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இஸ் செட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுடைய அந்த வேரியபிள் நேமை கொடுக்குறோம். அப்போ அந்த வேரியபிளை கொடுத்த பிறகு செட் ஆகிருக்குன்னா அதை நம்ம எக்கோ பண்ணணும்.
அந்த வேரியபிளை எக்கோ பண்ணிட்ட பிறகு நம்ம இஃப் க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ முதல்ல வந்து சேஞ்ச் பாஸ்வேர்ட் பேஜுக்கு வருவோம். இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். எந்த வேல்யூமே கொடுக்காம நான் வெறும் சப்மிட் பட்டனை கொடுத்து கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 3 ஃபீல்டுமே தேவை அப்படின்னு நம்ம வேலிடேஷன் முடிஞ்சு இங்கே எரர் வந்திருக்கு. சரி, இந்த முதல் ஸ்டெப் ஓகே. ரெண்டாவது ஸ்டெப், இப்போது ஓல்டு பாஸ்வேர்டையும் நியூ பாஸ்வேர்டையும் ஒரே பாஸ்வேர்டாக நான் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மட்டும் நான் வேறு ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துட்றேன். இப்போது ஓல்டும் நியூவும் ஒன்று, கன்ஃபார்ம் மட்டும் வேறு. சப்மிட் கொடுத்த பிறகு பார்த்தா கன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் டஸ் நாட் மேட்ச் தி நியூ பாஸ்வேர்ட் ஃபீல்டு. ஆக ஓல்டு நியூவும் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் நியூ பாஸ்வேர்டையும் அது செக் பண்ணிடுது ஃபார்ம் வேலிடேஷன்லேயே. அதனால தான் இந்த எரர் முதல்ல வந்துடுது. இப்போ நம்ம ஓல்டு பாஸ்வேர்டு ஒன்று கொடுப்போம், அதே பாஸ்வேர்டை நம்ம நியூ பாஸ்வேர்ட்லேயும் கொடுப்போம். கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட்லேயும் இப்போ அதே பாஸ்வேர்டை கொடுப்போம். இப்போ நம்ம சப்மிட் கொடுத்தா நமக்கு வர எரர் நியூ பாஸ்வேர்ட் ஷுட் பி அ டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட். இந்த எரர் வரதுக்கான காரணம் நம்ம ஃபார்ம் வேலிடேஷன் எல்லாம் தாண்டிட்டோம். அதுக்கடுத்து ஓல்டு அண்ட் நியூ பாஸ்வேர்டை செக் பண்ணுற ஸ்ட்ரிங் கம்பேரிசனில் நம்மளுக்கு கம்பேரிசன் சேம்னு வந்து இந்த எரரை நம்ம த்ரோ பண்ணியிருக்கோம். இப்போது ஓல்டு பாஸ்வேர்டும் நியூ பாஸ்வேர்டும் வேறு வேறையாக கொடுக்குறோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம் அந்த நியூ பாஸ்வேர்டையும். இப்போ நம்ம சப்மிட் கொடுத்தா பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி. எல்லாம் சரியாக வேலை செய்யுது. ஆனால் ஒரு குறை இருக்குது. நம்ம ஓல்டு பாஸ்வேர்டை கம்பேர் பண்ணுறோம், ஆனால் நம்ம உண்மையிலே அந்த ஓல்டு பாஸ்வேர்டு யூசர் இதுக்கு முன்னாடி வச்சு இந்த பாஸ்வேர்டு தானே ஒரு செக் பண்ணவே இல்லை. அப்படி பண்ணால் தான் நம்ம அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணவே விடணும். அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷனை பயன்படுத்துகிறோம். இதுக்குள்ளே நம்ம யூசர் மாடலில் ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷனை எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுறோம். திஸ் யூசர் அண்டர்ஸ்கோர் மாடல் old password matches அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை உருவாக்குறோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுடைய ஐடின்ற செஷனோட ஐடியை கொடுக்குறோம், அப்புறம் ஓல்டு பாஸ்வேர்டையும் கொடுக்குறோம். இப்போ இந்த ஓல்டு பாஸ்வேர்ட் மேட்சஸ் ஃபங்க்ஷன் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் இதுக்குள்ளே நம்ம ஒரு யூசரோட பாஸ்வேர்டை மாற்றுறதுக்கான விஷயத்தையே பண்ணணும். ஸோ அதனால் இந்த கோடெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். அப்படி ஒரு வேளை மேட்ச் ஆகலைன்னா எல்ஸ் பார்ட்குள்ளே நம்ம யோர் ஓல்ட் பாஸ்வேர்டு இஸ் ராங் அப்படின்ற ஒரு மெசேஜை எழுதுகிறோம். இப்போ இந்த ஓல்டு பாஸ்வேர்ட் மேட்சஸ் மாடல் ஃபங்க்ஷனை நம்ம அந்த மாடல் ஃபைலுக்குள்ளே எழுதணும். மாடல் கிளாஸ்க்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை எழுதும் போது முதல்ல நம்ம வாங்குகிற ஆர்குமெண்ட் என்னென்னா இந்த ஐடின்ற ஆர்குமெண்ட், ரெண்டாவது ஆர்குமெண்ட் ஓல்டு பாஸ்வேர்டு ஆர்குமெண்ட்டு. இதுக்கடுத்து இந்த பாஸ்வேர்டை செக் பண்ணுறதுக்கு நம்ம query builder பயன்படுத்துகிறோம். அதில் திஸ் டிபி where id id இந்த கண்டிஷன் வேர் கண்டிஷன் ஒன்று போடும். அது ஐடி இந்த ஐடி தானான்னு செக் பண்ணும். அதுக்கடுத்து இன்னொரு வேர் கண்டிஷன் போடுறோம். அதில் பாஸ்வேர்ட் ஃபீல்டில் இருக்கிறது இந்த ஓல்டு பாஸ்வேர்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேர் கண்டிஷனையும் போட்டுக்கிறோம். இப்போ கெட்டுன்றதை கொடுத்தா நம்மளுக்கு அந்த ரெக்கார்ட் கிடச்சிரும். ரிட்டர்ன் ஆகிற அந்த ரெக்கார்டு என்னன்னா ஒரு query ஆப்ஜெக்ட் தான். அந்த query ஆப்ஜெக்டை நம்ம queryன்ற வேரியபிளை வாங்கிக்கிறோம். அதுக்கு கீழே இன்னொரு இஃப் கண்டிஷன் போடுறோம். இப்போ இந்த query ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற num_rows ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ண queryல எத்தனை ரெக்கார்ட்ஸ் வந்திருக்குன்றதை தெரிவிக்கிற ஃபங்க்ஷன் இது. கிரேட்டர் தென் 0 ஒரு வேல்யூ இருந்துச்சுனாலே கண்டிப்பாக அந்த ரெக்கார்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்துக்கிறோம், அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஆனால் இங்கே முக்கியமான ஒரு வேலையை மறந்துட்டோம். அதுதான் இந்த கெட் மெத்தடுக்குள்ளே நம்ம ஒரு டேபிள் நேம் கொடுக்கணும், இல்லைனா query எரர் நம்மளுக்கு வரும். ஏன்னா நம்ம அந்த டேபிளில் கொடுக்காமலே எடுத்தோன்னா இந்த எரர் வரும். சரி, இப்போ நம்ம இந்த கோடை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் சேஞ்ச் பாஸ்வேர்டு ஃபார்முக்கு நம்ம போகிறோம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். என்னுடைய பழைய பாஸ்வேர்டு என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 இதுதான் என்னுடைய பழைய பாஸ்வேர்டு. ஆனால் ஓல்டு பாஸ்வேர்டை அதை கொடுக்காம நான் வேறு ஏதோ ஒன்று கொடுக்குறேன். நியூ பாஸ்வேர்டை ஏதோ ஒன்று கொடுக்குறேன். சேம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும். இப்போ நான் வந்து யுவர் ஓல்ட் பாஸ்வேர்டு இஸ் ராங் அப்படின்ற மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நம்ம போட்ட கண்டிஷன் இப்போ வேலை செய்யுது. இப்போ பழையபடி நம்ம இப்போ தவறான வழிகளில் இந்த பாஸ்வேர்டு எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. இப்போது சரியான வழியில் 1 2 3 4 5 6 7 8ன்ற என்னோடய ஓல்ட் பாஸ்வேர்டை கொடுத்துக்கிறேன். டெஸ்டிங் டன் அப்படின்ற வார்த்தையை நான் பாஸ்வேர்டாக கொடுத்துக்கிறேன். அதையே கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டாகவும் கொடுத்துக்கிறேன். இப்போ அப்டேட் பண்ணி பார்க்குறோம். பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி. டேட்டாபேஸில் போய் பார்க்கலாமா? ரெஃப்ரெஷ் பண்ணால் டெஸ்டிங் டன்ன்ற பாஸ்வேர்ட் அப்டேட் ஆகிடுச்சு. வெற்றிகரமாக நம்ம சேஞ்ச் பாஸ்வேர்ட் பேஜையும் கற்றுக்கிட்டோம். இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
சில நேரங்களில் ஒரு யூசர் பாஸ்வேர்டை மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஃபர்காட் பாஸ்வேர்ட் பேஜை உருவாக்கி வச்சுருக்கணும். அப்போ தான் ஒரு யூசருக்கு பாஸ்வேர்டு திரும்ப கிடைக்கும். இதை எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது.